ஹலோ யூடியூப் மெம்பர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியான 80-20 ரூலை பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்துங்களும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவே. எந்த விதமான பையன் செலுக்கு மட்டும் கிடையாது, ஒன்லி அலைன்சி மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க்காக பார்க்க முடியல அவங்களாலையும். ஓகேவா? அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வாங்க டேரெக்டாக வீடியோக்கு போகலாம். ஹலோ கைஸ், நம்மளோட 80-20 லெவலில் வந்து எஸ்டர்டேவும் இன்றைக்கி எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகிதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எஸ்டர்டே வந்து மண்டே அன்னைக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, டியூஸ்டே இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஸ்டர்டேனா மண்டே எப்படி ஒர்க் ஆகி பார்ப்போம். ஓகேவா? வாங்க 23ஆம் தேதி மண்டே அன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகி பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட ஓப்பன் க்ளோஸை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? வாங்க இப்போ 23ஆம் தேதியோட முதல் ஹை ப்ரைஸ் எடுத்துக்கிறோம். ஓப்பன் ப்ரைஸ் எடுத்துக்க போகிறோம். ஓப்பன் ப்ரைஸ் என்னது 22,838. அப்போனா இதுக்கு பிஃபோராக இருக்கிற 20 லெவலும் அபோவ் இருக்கிற 80 லெவலும் போட போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த 22,838 கூட பிஃபோர் இருக்கிற 20 லெவல் வந்து 820. அப்போனா 22,820. 22,820. ஓகேவா? 820 ஃபஸ்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்போ அந்த 838க்கு அபோவ் இருக்கிற 80 லெவல் வந்து 22,880. இது ஒரு லெவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 22,880. ஓகே. இப்போ அந்த ஓப்பன் எரேஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து அவங்க ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ஓப்பன் பிரேஸோட நோட் பண்ணிட்டு அதோட பிஃபோர் இருக்கிற 20 லெவலும் அபோவ் 80 லெவலும் போட்டாச்சு. ஓகேவா? அதேமாரி 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. க்ளோசிங் எவ்வளவு? 22,687. ஓகேவா? அப்போனா ரவுண்டாக 22,680 வச்சுக்கிறோம். ஓகேவா? 22,680. ஓகே. இப்போ இந்த 22,680க்கு அபோவ் இருக்கிற 20 லெவலும் இதுக்கு பிலோ இருக்கிற 20 லெவல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 22,680க்கு அபோவ் இருக்கிற 20 லெவலானது 22,720. 22,720. 720. ஓகேவா? அதேமாரி இந்த 20,680க்கு கீழே இருக்கிற 20 லெவல், ஏன்னா 80க்கு அடுத்து 20 லெவல், அதேமாதிரி இது 80க்கு கீழே ஒரு 20 லெவல் போட போகிறோம். அப்புறம் 22,620. 22,620. ஓகே. இப்போ இந்த அடிச்சிடும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த 4 லெவலில் வந்து ஏதோ ஒரு லெவலில் ரிவர்சல் ஆகணும். அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். மார்க்கெட் மேலே போதை கீழே போய் பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து கரெக்டாக பாருங்கள், ஓப்பன் ஆகி கரெக்டாக கீழே ஒரு லோ ஃபார்ம் ஆகி ஒரு இடத்த க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகி இங்கேருந்து ஒரு புல் பேக்கு மார்க்கெட் மேலே ஏறுவாங்க. புல் பேக் கரெக்டாக மேலே ஏறுது. கரெக்டாக பாருங்கள், அந்த லெவலில் வந்து கரெக்டாக நம்ம 22,720 கரெக்டாக இந்த ஜோனில் வந்து ஒரு விக்கு வச்சுருக்கு. ஓகேவா? இப்போ வெயிட் பண்ணணும். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த 22,720ல் ஒரு பேட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. நோட் பண்ணி காமிங்க. ஒரு ஈவினிங் ஸ்டார். ஓகே, ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. ஈவினிங் ஸ்டார் ஃபார்ம் ஆனது மார்க்கெட் கீழே இறங்க போது அர்த்தம். ஓகேவா? அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த ஈவினிங் ஸ்டாருக்கு அடுத்த கேண்டில் பாருங்கள், இதான் ஈவினிங் ஸ்டார். இந்த ஈவினிங் ஸ்டாருக்கு அடுத்த கேண்டில் என்னது? இதுவும் ரெட் ஆயிடுச்சு. அப்போனா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டிலில் நம்ம ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்துடணும். இதுக்கு அடுத்த கேண்டில் என்னது? இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்துடணும். என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் மினிமம் 10 to 15 பாயிண்ட் தான். ஓகேவா? நல்லா பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். ஓகேவா? மார்க்கெட்டு கரெக்டாக நம்ம ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் வச்சு அங்கேருந்து புல் பேக்கை மார்க்கெட் மேலே ஏறுது. மேலே ஏறி கரெக்டாக நம்ம லெவலானா 22,720ல் ஒரு
பேட்டா ஃபார்ம் ஆகுது. அது என்ன பேட்டர்னா ஒரு பியரிஸ் ஒரு ஈவினிங் ஸ்டார் பெரிஸ்டானா ஈவினிங்ஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு இதான் ஈவினிங் ஸ்டார் ஓகே ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போனா ஈவினிங் ஸ்டார் அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணணும். இந்த ஈவினிங் ஸ்டார் இதோட இதான் இதுக்கு அடுத்த கேண்டில் ரெட்டை ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது மார்க்கெட் கீழே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் பேஸில் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்து மினிமம் 10 பாயிண்ட் டு 10 to 15 பாயிண்ட் எடுத்துன்னு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ கரெக்டாக இந்த லெவல் என்னது நம்ம என்ட்ரிங்கிறது 9:50க்கு நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் என்னதுன்னா நம்ம போட்ட லெவல் என்னது 22,720. அப்போ 22,720 ரவுண்ட் ஃபிகர் ஆனது 22,700 புட் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். என்ட்ரி எப்போ எடுக்கணும்? கரெக்டாக 9:50க்கு. ஏன்னா கரெக்டாக அந்த ஈவினிங் ஸ்டாரோட கன்ஃபர்மேஷனான ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இது அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுக்க போகிறோம். என்ட்ரி எவ்வளவு? 9:50க்கு என்ட்ரி எடுக்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னது 22,700. வாங்க 9:50க்கு என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? $22,700. ஓகேவா? நம்ம பார்க்க போகிறது இப்போ இது வந்து மண்டே லெவல். ஓகேவா? மண்டே எப்படி ஒர்க் ஆச்சு பார்க்க போகிறோம். 22,700 9:50க்கு என்ட்ரி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் மினிமம் 10 to 15 பாயிண்ட் தான். அது எடுத்துகிட்டு ட்ரேடு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 5 மினிட் கேண்டில். ஓகேவா? 23ஆம் தேதி 9:50க்கு நம்ம என்ட்ரி எடுத்துடணும். ம் 9:50க்கு நம்ம என்ட்ரி எடுத்துடணும். 9:50க்கு ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்துடணும். 9:50க்குன்னு 243. ஓகே, நம்ம என்ட்ரி வந்து 243. நம்ம டார்கெட் வந்து 10 to 15 பாயிண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 10 பாயிண்ட் போடுவோம். 243 ஒரு 10 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு? 253. 253 இதான் ஃபஸ்ட்டு டார்கெட். 253. ஓகேவா? அடுத்து செகண்ட் அக்கௌண்ட் வந்து 243ஓட 15 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு? 258. 258. ஓகேவா? அப்போ அங்கே மார்க்கெட் கரெக்டாக நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து 243. கரெக்டாக அதே கேண்டிலில் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் 250 ரீச் ஆயிடுச்சு. செகண்ட் டார்கெட் 250 அழகாக ரீச் ஆயிடுச்சு. நோட் பண்ணி காமிக்கிறவங்க கரெக்டாக அதே கேண்டில்லே நம்ம டார்கெட்டும் என்ட்ரி ஈஸியாக அதே கேண்டில் கிடச்சிருச்சு. இப்படி தான் ஆப்ஷன் பை ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இது வந்து மண்டே லெவல். அடுத்து டியூஸ்டே இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்க்க போகிறோம். மண்டே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஓகேவா? ரைட். ஓகே, அடுத்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்னொரு ஒரு நல்லா கிளியராக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோ ஓப்பனும் க்ளோஸும் பேஸ் பண்ணி நம்ம 80-20 யூஸ் பண்ண போகிறோம். அதுபடி பார்த்தோம்னா கரெக்டாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரேன். கரெக்டாக அந்த ஓப்பனும் க்ளோஸும் பேஸ் பண்ணி நம்ம 2 லெவலில் யூஸ் பண்ண போகிறோம். அந்த 2 லெவல்ஸில் நமக்கு எந்த லெவல்ஸும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அழகாக மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக இங்கேருந்து இறங்கி லோ ஃபார்மாக இங்கே க்ளோஸ் ஆகி இங்கேருந்து ஒரு புல் பேக்கெட் மார்க் மேலே ஏறுது. மேலே அங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்குது. ஓகேவா? கரெக்டாக 22,720 கரெக்டாக நம்ம லெவலில் டச் பண்ணிட்டு கீழே இறங்குது. அங்கே ஒரு ஃபார்மேஷன் கிடைக்குது. ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷன் கிடைக்குது. அழகாக ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷன் கிடைக்குது. உடனே என்ட்ரி எடுக்க ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஈவினிங் ஸ்டாரோட அடுத்த கேண்டிலும் ரெட் கேண்டில், அதுவும் அதோட லோ உடச்சி க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்படி மார்க்கெட் இறங்கும்போது தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா இதுக்கு அடுத்த கேண்டில் இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு மினிமம் 10 to 15 எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸ்டாப் லாஸுங்கிறது இந்த ஈவினிங் ஸ்டாருக்கு மேலே இது எல்லாம் ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம். நான் அன்றைக்கி வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை. பாருங்களேன், கரெக்டாக பாருங்கள். நம்ம ஸ்டாப் லாஸ் கரெக்டாக இந்த லெவல் நம்ம டார்கெட் 22,720. பாருங்கள், 23ஆம் தேதி இது வந்து 24ஆம் தேதி. அந்த 23ஆம் தேதி கரெக்டாக நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை. ஓகேவா? ஓகே, இது வந்து 23ஆம் தேதி. இது வரைக்கும் 23ஆம் தேதி இங்கே தான் முடிஞ்சிருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை. ஓகேவா? ரைட்டு. அது இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகி பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க, இன்றைக்கி 24ஆம் தேதி அதே மாதிரி தான்.
ஓகேவா? நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் முதல்ல ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் சொன்னது 22,854. அப்போனா இதுக்கு பிஃபோராக இருக்கிற 28 எவ்வளோ எடுக்க போகிறோம். இப்போ 22,854க்கு கீழே எவ்வளோ 20 எவ்வளோது 22,820. 22,820 22,820 ஓகேவா? அதேமாதிரி மேலே உள்ள லெவலில் வந்து 22,880. 22,850க்கு மேலே உள்ள 80 எவ்வளோது 22,880. 22,880 22,880 ஓகேவா? ஓகே, இப்போ இது கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, அதேமாதிரி க்ளோசிங் பேஸ் பண்ணி 2 லெவல் நோட் பண்ண போகிறோம். க்ளோசிங் பேஸ் அளவு 22,785. அப்போனா இதுக்கு அபோவ் இருக்க 20 லெவலானது 22,820. அதுவும் சேம் லெவலாக இருக்குது. அப்படின்னா இதே கரெக்டாக போட்டாச்சு. ஓகேவா? அதேமாரி 22,785 கீழே 22,785 கீழே உள்ள 20 லெவலானது 22,720. 22,720 22,720. ஓகே, இப்போ இந்த லெவல் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சார் ரூம் வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பேஸ் பண்ணி ஒரு 80-20 லெவலில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் பேஸ் வந்து 22,854. இதுக்கு அபோவாக இருக்கிற 80 லெவலும் இதுக்கு பிலோ இருக்க 20 லெவலும் எடுக்க போகிறோம். இப்போ 22,854க்கு அபோவ் இருக்க 80 லெவல் வந்து 22,880. அதேமாதிரி 22,854க்கு பிலோ இருக்க 20 லெவல் வந்து 22,820 நோட் பண்ணியாச்சு. அதேமாதிரி க்ளோசிங் பேஸ் வந்து 22,785. அப்போனா இதுக்கு அபோவ் இருக்க 20 லெவல் வந்து 22,820 தான். இந்த 22,785க்கு பிஃபோராக இருக்க 20 லெவல் வந்து 22,720. ஓகே, நோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது கூட டெலிட் பண்ணிடுவோம். இப்போ இந்த 4 லெவலில் போட்டிருக்கோம். இந்த 4 லெவலில் ஒரு லெவலு மார்க்கெட் ரிவர்சல் ஆகணும். அதுவே வெயிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், கரெக்டாக மார்க்கெட்டை வந்து கரெக்டாக பாருங்கள். இது 850 க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, மார்க்கெட் கரெக்டாக அதே மண்டே மாதிரி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கரெக்டாக மேலே ஹை ஃபார்மிங் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகே, அங்கேருந்து புல்பக்க மார்க்கெட் மேலே ஏறுப்பாங்க. புல்பக்க மார்க்கெட் மேலே ஏறுது. மார்க்கெட்டையும் கரெக்டாக இங்கே ஒரு சேம் புல்லிஷ் அண்ட் பீரிஷ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. அப்போனா இங்கே வந்து வெயிட் பண்ணுங்க. சாரி, கரெக்டாக இங்கே ஒரு கரெக்டாக சேம் பாடியில் ஒரு ரெட் கேண்டில் க்ரீன் யூனிஃபார்ம் இருக்குது. அப்போனா இதுதான் கன்ஃபர்மேஷன். ஓகேவா? இது ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு அடுத்த கேண்டில் பார்க்கணும். அடுத்த கேண்டில் என்னது? ரெட் கேண்டில். அப்போனா மார்க்கெட் இதில் தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் கீழே இறங்க போகுதுன்னு. ஓகேவா? இது வந்து சேம் பாடி சேம் ரெட் அண்ட் க்ரீன் இருந்துச்சுன்னா அடுத்த கேண்டில் பார்க்கணும். அடுத்த கேண்டில் க்ரீனாக இருந்துச்சா மேலே போகணும், ரெட்டு அந்த கீழே போகணும். அழகாக இந்த சேம் பாடிக்கு அடுத்த கேண்டில் என்னது? இந்த சேம் பாடிக்கு அடுத்த கேண்டில் இந்த கேண்டில் கரெக்டாக இது ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் பேஸில் என்ட்ரி எடுத்துடணும். இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் மினிமம் 10 to 15 பாயிண்ட். நம்ம எடுக்கக்கூடிய லெவலில் வந்து 22,820 தான். அப்போ 22,820 ரவுண்ட் ஃபீல் ஆனது 22,800 புட் ப்ரைஸ் என்ட்ரி எடுக்கணும். நம்ம என்ட்ரி எப்போ எடுக்கணும்? கரெக்டாக இதான் நான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். அப்போ இது அடுத்த கேண்டிலில் ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்துடணும். அடுத்த கேண்டில் 9:40க்கு என்ட்ரி எடுத்துடணும். 22,800ல் 9:40க்கு என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? 9:40க்கு என்ட்ரி எடுத்துடணும். 22,800ல் புட் ப்ரைஸ். ஓகேவா? $22,800 புட் ப்ரைஸ் நம்ம என்ட்ரி 9:40க்கு கரெக்டாக நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகேவா?
நம்ம டார்கெட் 10 to 15 பாயிண்ட் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? $22,800 புட் ப்ரைஸ். இன்றைக்கி 24ஆம் தேதி பார்க்க போகிறோம். 9:40க்கு என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா 9:40 நம்ம கரெக்டாக கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. 9:40க்கு கரெக்டாக இந்த கேண்டில் என்ட்ரி எவ்வளவு 122. நம்ம டார்கெட் வந்து 10 to 15 பாயிண்ட். ஃபஸ்ட்டு டார்கெட் 10 பாயிண்ட். இப்போ 122 10 பாயிண்ட் எவ்வளவு 132. 132. ஓகே. அதே மாதிரி 122 15 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு 137. இது நம்ம செகண்ட் டார்கெட் 137. பாருங்கள் கரெக்டாக நம்ம என்ட்ரி வந்து 122 என்ட்ரி அடிச்சிச்சு. அதே கேண்டில் நம்ம இன்றைக்கி அதேமாதிரி தான். அதே கேண்டில் நம்ம 10 பாயிண்ட்டு 15 பாயிண்ட் ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. நம்ம 2 டார்கெட் அழகாக அச்சீவ் ஆயிடுச்சு. பாருங்கள் கரெக்டாக அதே கேண்டில் நம்ம டார்கெட்டான ஃபஸ்ட்டு டார்கெட் 10 பாயிண்ட்டு, செகண்ட் டார்கெட் 15 பாயிண்ட் அழகாக ரீச் ஆயிடுச்சு. அதே கேண்டில் நம்ம ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. இப்படி ஆப்ஷன் பையிங்கில் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? சரி, ஓகே பண்ணியாச்சு. இப்போ வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து கடைசியாக எப்படி ஒர்க் ஆகின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஈஸியாக 10 to 15 ஈஸியாக எடுத்தாச்சு. ஓகே, உடனே ட்ரேடு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து மார்க்கெட் எப்படி கடைசி ஒர்க் ஆகின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி தான். ஓகேவா? அழகாக இங்கேருந்து அழகாக இல்லை ஒரு 10 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து ஸ்டாப் லாஸ் அதே மாதிரி தான். இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட்டு. ஓகே, இப்போ பாருங்க கரெக்டாக பாருங்க இந்த கரெக்டாக கீழே இறங்கி மறுபடியும் ஒரு ரிவர்சல் கேண்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? கரெக்டாக ரிவர்ஸர் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணால் இப்போ ஒரு கால் ஆப்ஷனுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ கால் ஆப்ஷன் எப்படி பை பண்ணலான்னா ஒரு சைடில் எரேஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி சப்போஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்டாப் லாஸ் இந்த கரெக்டாக ஸ்டாப் லாஸ் ஆடிச்சுன்னா கரெக்டாக நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. இருந்தாலுமே சப்போஸ் கடைசி எப்படி வெயிட் பண்ணுவோம் கரெக்டாக நம்ம ஸ்டாப் லாஸ் கரெக்டாக அடிச்சிட்டேன். ஓகேவா? அடிச்சிட்டா இப்போ வந்து நம்ம வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்போ கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதோட ஹை ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹை ப்ரைஸுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டி ஃபார்ம் ஆகணும். அப்படின்னா தான் நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? இதான் ஓகேவா? இப்போ இந்த கரெக்டாக இந்த லெவலில் கரெக்டாக டச் பண்ணி இதுக்கு மேலே அவன் வந்து ஏதோ ஸ்ட்ராங்கான கேண்டி க்ளோஸ் வைக்கணும். இப்போ இதை டெலிட் பண்ணிடுறோம். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க இந்த ஹை ப்ரெஸ்ஸை ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டி ஃபார்ம் ஆகணும். அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக இருக்கும். அழகாக மார்க்கெட் பாருங்க கரெக்டாக இங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டேன். கரெக்டாக இந்த கேண்டி கரெக்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மார்போஸ் கேண்டி நான் வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம இந்த லெவல் கரெக்டாக ஒரு புல்லிஷ் மார்போஸ் கேண்டி ஃபார்ம் ஆகிருக்கு. நோட் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாங்க மார்க்கெட் மேலே போய் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கரெக்டாக பாருங்க இது ஒரு புல்லிஷ் மார்போஸ் கேண்டில். ஓகேவா? இங்கே ஒரு புல்லிஷ் மார்போஸ் கேண்டி ஃபார்ம் ஆகிருக்கு. புல்லிஷ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு வச்சுக்கோ ஓப்பனும் க்ளோஸும் எல்லாம் சேமாக இருக்கும். ஓகேவா? அது புல்லிஷ் மார்போஸ். இதில் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? கரெக்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில். இது புல்லிஷ் மார்போஸ் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டி ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படின்னா மார்க்கெட்டு மேலே எது முடிஞ்சு வச்சு அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்த கேண்டி பார்க்கணும். ஓகேவா? அடுத்த கேண்டில் என்னது? அடுத்த கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில். அப்போனா ஓகே, அப்புறம் அடுத்த கேண்டில் ஓப்பன் பேஸை என்ட்ரி எடுத்துடணும். இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு மினிமம் 10 to 15 மினிட் எடுத்துடலாம். ஓகேவா? மார்க்கெட் வாங்க. ஓகேவா? மார்க்கெட் அங்கே கரெக்டாக அங்கேருந்து கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு. இங்கேருந்து கரெக்டாக கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறிடுச்சு. இல்லை ஈஸியாக ஒரு 10 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க கரெக்டாக இந்த ஹை ப்ரைஸை உடச்சா ஒன்று என்ட்ரி எடுக்கக்கூடாது. அந்த ஹை கேண்டில் உடச்ச பிறகு ஒரு ஏதோ ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகணும். அந்த கேண்டில் ஃபார்ம் ஆன அப்புறம் தான் வந்துட்டு இதுபடி பார்த்தா கரெக்டாக நம்ம லெவலான இந்த லெவல் கரெக்டாக இந்த கேண்டில் கரெக்டாக இது ஒரு புல்லிஷ் மார்போஸ் கேண்டில் கரெக்டாக ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே ஏறிடும். இல்லை 10 to 15 மினிட் எடுத்துடலாம். ஓகேவா? பாருங்கள் மார்க்கெட் வாங்க கரெக்டாக மறுபடியும் அதே
லெவலில் டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே ஏறி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து மேலே ஏறிட்டு மறுபடியும் அதே லெவலில் கரெக்டாக அதே லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸ் கரெக்டாக அந்த லெவல் டச் பண்ணி மறுபடியும் மேலே ஏறி இருக்குது. ஓகேவா? இப்படி தான் ஆப்ஷன் பையிங் பண்ணணும். நம்ம எப்பயுமே நம்ம லெவல்ஸ் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அந்த கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம மண்டேவும் நேற்றும் நீங்கள் டியூஸ்டே கரெக்டாக 2 நாள் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாக எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.